70 to 80% ஆஃப் பீப்பிளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ஒரு ஹைடன் டேஞ்சர்னு கூட சொல்றாங்க. சோ அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன ஏதுங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். விட்டமின் டி முதல்ல எதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத பாத்துறலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்ல இருந்தும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி வந்து நமக்கு அதிகமா கிடைக்குது. பட் ஏன் வந்து இவ்வளவு பேருக்கு வந்து விட்டமின் டி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து அதிகமா இன்னைக்கு வந்து யாருமே வந்து அவுட்டோர் போறதே கிடையாது. எல்லாருமே வந்து இன்டோர்ல தான் வந்து வொர்க் பண்றோம். நம்ம இன்டோர்ல வொர்க் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சன்லைட் படாது. அந்த சன்லைட்ல இருந்தா நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் இல்லையா? அது படாம இருக்கும்போது நமக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம கட் இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதனால வந்து அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கு. அதனாலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெளிய போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நம்ம வந்து கிளாத் வந்து ஃபுல்லா போட்டுட்டு சோ சன்ஸ்கிரீன் போட்டுட்டு சோ இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போறதுனால நமக்கு வந்து சன்லைட்டோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு ரொம்பவே முக்கியமான காரணமா சொல்லப்படுது.